பிக் பாஸ் ரித்திகாவுக்கு கல்யாணம் ரத்தாயிடுச்சு. எதிர்பாராத சூழ்நிலையினால ஒத்தி வச்சிருக்காங்க. நடிகையுடைய திடீர் அறிவிப்பு என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில 2வது சீசன்ல பங்கேற்று டைட்டில் வின்னர் ஆனவங்க தான் ரித்திகா. இவங்க பாத்தீங்கன்னா திருமண நிச்சயதார்த்தம் சமீபத்துல நடந்து முடிஞ்சது. தன்னுடைய நீண்ட கால நண்பர் வினோத் லக்ஷ்மணன் அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சுக்க போனாங்க. இந்த சமயத்துல தற்போது இந்த திருமணம் ஒத்திவைக்கப்படுறதா தகவல் வெளியாகி இருக்கு. ரித்திகாவுடைய ரசிகர்கள் இத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். அதாவது இயக்குனர் பாலாவுடைய பரதேசி மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க ரித்திகா. கபாலி, பரதேசி, மெட்ராஸ், ஒரு நாள் கூத்து, ஓநாய்கள் ஜாக்கிரதை, டார்ச் லைட், 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது மாதிரி படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமால பிரபலமானவங்க இவங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச 11 படத்துல இரட்டை சகோதரியா நடிச்சிருப்பாங்க. மெட்ராஸ் படத்துல இவங்களுடைய நடிப்புக்காக செம்மையான விருதும் கிடைச்சிருக்கு. பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பிக் பாஸ் சீசன் 2 நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துக்கிட்டாங்க. டைட்டில் ஜெயிச்சது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம மொத்தம் 106 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தது இவங்களுடைய பெருமை. இருந்தாலும் சரிவர வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படின்றனால ஏமாற்றத்துல இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. போட்டோஸ், வீடியோ எல்லாத்தையுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க யார் அப்படின்ற ஒரு விஷயத்த மாப்பிள்ளைய பத்தி சஸ்பென்ஸாவே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுடைய நிச்சயதார்த்தத்துல சினிமா பிரபலங்கள் யாருமே கலந்துக்கலன்னு தெரியுது. மிகவும் சிம்பிளா தான் வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் திருமணம் எப்ப அப்படின்றதும் தெரியாம இருந்துச்சு. விரைவில் மனநாள வெளியிடுறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த மாசம் 27ஆம் தேதி திருமணம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன நடந்துச்சுனே தெரியலைங்க. ஏன்னா மேரேஜை ஒத்தி வைக்கிறாங்களாம். இது பத்தி சோசியல் மீடியா பக்கத்துல எந்த தகவலையுமே அவங்க வெளியிடல. ஆனா திருமண பத்திரிகை வைத்த நண்பர்களுக்கு திருமணம் ஒத்தி வைக்கப்பட்டதா தகவல் சொல்லியிருக்காங்களாம். குடும்ப காரணம், எதிர்பாராத சூழல் காரணமா 27ஆம் தேதி நடக்க இருந்த திருமணம் இப்போ மாறி இருக்குன்னு சொல்றாங்க. உங்கள் புரிதலுக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டு திருமண பத்திரிகை வச்ச நண்பர்களுக்கு ரித்விகா தகவல் அனுப்பியிருக்காங்களாமா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. ஸோ நிறைய நடிகர்கள் இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணி ஷாக் கொடுக்குற மாதிரி இப்போ ரித்விகா கல்யாண நாளை தள்ளி வச்சு ஒத்தி வச்சு இப்போ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்ணியமாக பதிவிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.